ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மஹி. வணக்கம் அண்ட் குட் மார்னிங். திரும்பவும் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். நம்மளோட அடுத்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் இன்றைக்கி போகிறோம். பட்டு டைரக்ட் ட்ரெயின் இல்லை, ஒரு கனெக்டிங் ஜேர்னி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் கனெக்ட் ஆகி போக போகிறோம். பட் எப்படி போகிறோம் அப்படின்றத, எந்த ட்ரெயின் எங்கேருந்து போகிறோம் எல்லாத்தையும் வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டு பார்ப்போங்க. இப்போது ட்ரெயின் வந்துருச்சு, லோக்கல் ட்ரெயின். சரி வாங்க போகலாம். ட்ரெயின் வந்துருச்சு அல்ரஷ். நம்ம பார்க் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து, ஸோ மெட்ரோவில் வந்துருந்தா டைரெக்டாக சென்ட்ரல் வந்திருக்கலாம். பட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:10 எதுக்கோ தான். ஸோ அதனால் நான் லோக்கல்லே வந்துட்டேன். லோக்கலில் வந்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து வாக் பண்ணி போகணும். க்ராஸ் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துடும். ஸோ இப்போ பார்க் வந்துட்டோம். பார்க்லேருந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அந்த சப்வேல கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா சென்ட்ரல் மெட்ரோவோட சென்ட்ரல் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் வந்துடும். ஜஸ்ட் இந்த சபை கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் வந்துடும். இதாங்க இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பார்க் ஸ்டேஷன். ஸோ நம்ம சப்வே வழியாக அப்படியே இங்கே ஆப்போசிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷன், அங்கே இருக்க என்ட்ரன்ஸு. வந்தாச்சுங்க, இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்ம்ங்க, அங்கே தான் போயிட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்கியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. 6 o'clock ட்ரெயின். செகண்ட் பிளாட்ஃபார்ம் தான் போயிட்டுருக்கேன்.
வந்தாச்சுங்க. இதுதான் பிளாட்ஃபார்ம் 2. நம்ம ட்ரெயின் இங்கே தான் நிற்கிது. ஆல்ரெடி வந்துடுச்சு. ட்ரெயினை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரல்லேருந்து நிசாமுதீன், டெல்லி நிசாமுதீன் ஸ்டேஷன் வரைக்கும் போகுதுங்க. இது டெல்லி போகிற ட்ரெயின். பட் நம்ம இன்னைக்கு டெல்லி போகல, பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா விஜயவாடா போகிறோம். அங்கேருந்து நெக்ஸ்ட் டைம் பிடிச்சி ஹைதராபாத் போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏசி கோச் தாங்க. ஒன்லி 3 டயர் ஏசி ஃபுல்லாகவே. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஏசி கோச்சில் தான். இதில் வேறு கோச்சஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி 3rd டயர் ஏசி மட்டும்தான் இந்த ட்ரெயினில். நம்ம கோச் நம்பர் பார்த்தீங்கன்னா G9. இப்போ நம்ம G5 வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் தள்ளி போகணும். சென்னையிலே ட்ரெயின் ஃபுல்லாகிடும் போலங்க. ஹெவி க்ரௌடு. இன்னைக்கு சாட்டர்டே. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக்லி சாட்டர்டே மட்டும் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் சென்னையிலே ஃபுல் போர்டிங் ஆகிடும் போல் இந்த ட்ரெயினில். G8 வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு G9 தான். வந்தாச்சுங்க, நம்ம கம்பார்ட்மெண்ட்டை வந்தாச்சு. G9. ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரெயின் நேம் வந்து கரீப் ரத். சென்னை சென்ட்ரல்லேருந்து டெல்லி நிசாமுதீன் வரைக்கும் போகுது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒன்லி சாட்டர்டேஸ் மட்டும்தான் ரன் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயின் 6 o'clock இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ நாளைக்கு வந்து டெல்லியில் மார்னிங் ரீச் ஆகும். பட் நம்ம டெல்லி போல். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயவாடாவில் நம்ம இறங்கி அங்கேருந்து நெக்ஸ்ட் கனெக்டிங் ட்ரெயின் வந்து ஹைதராபாத் போகிறோம். ஸோ நம்மளோட இந்த 2 day ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம ஹைதராபாத் ரீச் ஆயிடுவோம். அங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு 1 day நம்ம ஃபுல்லாக ஹைதராபாத் சுற்றி பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ஸு, ஃபுட்டு அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சண்டே நைட்டு ட்ரெயின் பிடிச்சி மண்டே திரும்ப நம்ம பேக் டு சென்னை. இதுதான் நம்மளோட பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினில் போவோம். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா விஜயவாடா. இன்னும் ஒரு 7 minutes தாங்க இருக்குது. நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடலாம். ஃபுல்லாக இருக்குது ட்ரெயின். நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க சீட் பார்த்தீங்கன்னா சைடு லோவர் நம்பர் 15. இதான் நம்ம சீட்டு. சைட்ல 15. இதுதான் கோச். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:05 ஆகுது. ஒரு 5 minutes டிலேயில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்னையிலேருந்து. நம்மளோட இதெல்லாம் வந்துடுச்சுங்க. கம்பளி, பில்லோ, ஃப்ரெஷ் பெட்ஷீட்ஸு, டவல் எல்லாமே வந்துடுச்சு. சதாப்தி போயிட்டு இருக்குங்க. சென்னை சென்ட்ரல் டு மைசூர் சதாப்தி.
ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களும் ஏசி ட்ரெயினில் பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கரீப் ரத் அப்படின்ற ஒரு ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கரீப் அப்படின்னா ஏழை, ரத் அப்படின்றது ரதம், ஏழைகளின் ரதம். அதுதான் இந்த ட்ரெயினோட கான்செப்டுக்கான பேர். ஏழைகளும் ஏசியில் பயணம் பண்ணணும், அந்த கம்ஃபர்ட்டை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரெயின் தான் இது. ஸோ இந்த ட்ரெயினோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா மித்த ட்ரெயினில் இருக்க ஏசி கோச்சோட ஒரு 20-30% கம்மியாகவே இருக்கும். பட் அதுக்காக கம்ஃபர்ட்டில் வந்து எந்த குறையும் வச்சிட மாட்டாங்க. ஃபுல் ஏசி, எல்லா அம்யூனிட்டிஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா போர்ட்டு, ஒரு இண்டிவிஜுவல் லைட்டு, யூஎஸ்பி போர்ட்டு கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கோச்சில் இருக்கும், ஐசிஎஃப் கோச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த சைட் லோவரில் அப்பரு, லோயர், அது இல்லாமல் மிடில் பர்த்தும் முன்னாடி இருக்கும். பட் இப்போ வந்து அதை வந்து அந்த பழைய ஐசிஎஃப் மாடலை வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ எல்ஹெச்பி கோச்சஸ் மட்டும்தான் இப்போ வருது, ரெட் எல்ஹெச்பி கோச்சஸ். ஸோ இதில் வந்து ஃபுல் கம்ஃபர்ட்டு, சேஃப்டி அண்டு அப்கிரேட் பண்ண ட்ராக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோச்சுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அதை மாற்றும் போதே இந்த மிடில் பர்த் கான்செப்ட் கரீப் ரத்தில் இருந்ததையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதாங்க இந்த ட்ரெயினோட ஒரு இது. ஸோ மித்த ட்ரெயினில் தேர்ட் ஏசி சேம் சென்னை டு டெல்லிக்கு எவ்வளோ காஸ்ட் இருக்குமோ அந்த காஸ்ட்டோட இந்த ட்ரெயினில் இருக்க தேர்ட் ஏசியோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20-30% கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees மித்த ட்ரெயின்ஸில் தேர்ட் ஏசி கோச்சுக்கு இருக்குன்னா, இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 700 தான் இந்த ட்ரெயினில் இருக்கும். ஸோ ஏழை மக்கள், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அவங்களும் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட், நல்ல ஏசி, எல்லா அம்யூனிட்டிஸோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் தான் இந்த ட்ரெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் லிமிட்டடாக தான் ரன் ஆகுது. பட் இந்த ட்ரெயினும் பார்த்திங்கன்னா வீக்லி சாட்டர்டேஸ் மட்டும்தான் ரன் ஆகுது, சென்னை டு டெல்லி. ஸோ இது மாதிரி இந்தியாவில் ஒரு லிமிட்டட் கரீப் ரத் ரூட்ஸ் தான் இருக்குது. பட் ஒரு நல்ல கான்செப்ட். இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்களா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ணிட்டு தான் வராங்க. சரிங்க, நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். வியூஸ் எல்லாம் பார்ப்போம், ஸ்டேஷன்ஸ் பார்ப்போம். இன்னொரு 4-5 ஸ்டேஷன்ஸ் தான் நினைக்கிறேன். விஜயவாடா ரீச் ஆயிடும், 11:30க்கு ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க, பிரேக்ஃபாஸ்ட் இது A2Bல வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதான் சாப்பிட்ருவோம். ஒரு தோசை பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ப்ளஸ் ஒரு வடை ஒன்று வாங்கியிருக்கேன். வந்து சாம்பார், வேறு ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பூன் இருக்குது, தண்ணி இருக்குது. தண்ணி வீட்டில் இருந்தே கொண்டு வந்துட்டேன். ஸோ அது இருக்குது. ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிடும், பசிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வடை இருக்குது, ஒரு வடை. சரிங்க, நான் அப்படியே இந்த வியூ, அவுட் சைட் வியூ, சீனிக் வியூ அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
ఒకటి రెండు ఆరు ఒకటి ఒకటి డాక్టర్ ఎస్జిఆర్ చెన్నై సెంట్రల్ హజరత్ నిజాముద్దీన్ ఢిల్లీ సూపర్ ఫాస్ట్ ఎక్స్ప్రెస్ వెంకట నెంబర్ ప్లాట్ఫామ్ கூடூர் ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஹால்ட்டு. இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டு கூடூர் ஜங்ஷன். ஸோ இந்த ட்ரெயினோட ரூட் பார்த்தீங்கன்னா கூடூர், ஒங்கோல், அதுக்கப்புறம் நம்ம போகிற விஜயவாடா, அதுக்கப்புறம் வாராங்கல், அப்படியே நாக்பூர் போய் நாக்பூர் குவாலியர் போய் அப்படியே டெல்லி போகுதுங்க. இதுதான் இந்த ட்ரெயினோட ரூட்டு. நம்ம விஜயவாடா போக இன்னும் ஒரு ஹால்ட் இருக்குது, ஒங்கோல், அதுக்கப்புறம் விஜயவாடா. 11:30க்கு நம்ம ரீச் ஆகிடுவோம் விஜயவாடா. நம்ம ட்ரெயினோட செகண்ட் ஹால்ட் ஒங்கோல் ஸ்டேஷன். 30 மினிட்ஸ் டிலேயில் 10 o'clock வந்துச்சுங்க. ஒரு 1 minute ஹால்ட்டுக்கு அப்புறம் ஒங்கோல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் விஜயவாடா தான். 11:30 ஸ்கெடியூல்டு அரைவலு. பட் எத்தனை மணிக்கு போகும்னு தெரியல. டைமுக்கு போயிடுன்னு நினைக்கிறேன். ₹30. कितना एक प्लेट? एक प्लेट। हाँ भैया। नहीं, पहले से एक साथ में आना चाहिए निकल के। ये थोड़ी बाद में விஜயவாடா வந்தாச்சுங்க.
ஒரு 30 minutes லேட்டு. 11:30 வர வேண்டியது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:08 ஆகுது. என்னோட ரீச் ஆயாச்சுங்க. ஸோ ஸ்டேஷனில் தான் இருக்கேன். நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2 o'clock விஜயவாடா டு ஹைதராபாடு. நமக்கு ஒரு 2 hours இருக்குங்க. நான் போயிட்டு ஒரு லஞ்சு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.